السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن ينالها التقوى منكم. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்களின் ஆதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் மகபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகுமாக்கப்பட்ட விருந்துகள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களை, சில விஷயங்களை பெருமானாரின் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள். நேற்று பார்த்தோம் வலிமா விருந்து, இன்னைக்கு ஹக்கீகா விருந்து. ஹக்கீகா என்பது இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுகிறது, ஹக்கீகா யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், இவைகள் எல்லாம் மார்க்கத்திலே நிறைய விஷயங்களை சொல்லி தரப்படுகிறது. மார்க்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட விருந்துகளிலே ஹக்கீகா விருந்தும் கூடும். ஹக்கீகான்னு சொன்னா குழந்தை பிறக்குது. நம்ம குழந்தை பிறந்த உடனே 7வது நாள் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து தானம் போடணும், விருந்து கொடுக்கணும் இல்லையா? குர்பானி கொடுப்பது போன்று 2 ஆடுகளை அறுத்து ஹக்கீகா கொடுத்து, ஆண் பிள்ளையா இருந்தா 3 பிரிச்சு, ஒன்று நமக்கு, ஒன்று ஏழைகளுக்கு, ஒன்று சொந்தங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் ஹக்கீகா. இந்த ஹக்கீகாவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாகவும் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கறியும் அப்படி ஆக்கி விருந்து கொடுத்துறது. ஹக்கீகா கொடுப்பதிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்றி கடனாக அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஹக்கீகா உங்களின் குழந்தைகளின் பெருவியாதிகளை பாதுகாக்கும், பெருவியாதிகள் வராமல் பாதுகாக்கும், தடுக்கும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளில் பாதுகாக்கப்படும், பெரு அம்மைகளை விட்டும் பாதுகாக்கப்படும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வருகின்ற விபரீதங்கள், விபத்துகள், இவைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்க கொடுக்க சொன்னான். அதுக்கு பேர் குர்பானி. அதுக்கு பேர் குர்பானி. உலக முஸ்லிம் மக்கள் அனைவர்களும் கொடுக்கக்கூடியது அது குர்பானி. ஆனால் அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மகனையே அறுத்து கொடுக்க சொன்னதற்கு பதிலாக அல்லாஹ் சுவனத்தில் இருந்து ஒரு ஆடை கொடுத்து நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொன்னாங்க. அது வேறு. ஹக்கீகா என்பது ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே கொடுப்பது ஒரு சுன்னத்தான கடமை. வசதி உள்ளவங்க ஆடு வாங்கி கொடுக்கணும், வசதி இல்லாதவங்க கூட்டு குர்பானிகளை சேர்ந்து மாட்டுக்கள் கூட்டோ அல்லது ஒட்டகத்திலேயோ சேர்ந்து, ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 கொடுக்கணும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதை விருந்தாகவும் கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது நாள் அறுத்து கொடுக்கல, பெருமானார் ஹக்கீகா கொடுக்கல, அவர்கள் 40வது வயதிலே கொடுக்கப்பட்டது என்பதாக வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையிலே அறுத்து கொடுத்தாங்கன்னு இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஹக்கீகாவுடைய சட்டங்கள், அது இல்லாம அன்றைய தகப்பனார் அவங்களுக்கு இல்ல, இறந்து போனப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் இருந்தாலும் கொடுத்திருக்கலாம், கொடுக்கல, அவங்க இல்லை.
அதே போன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது எப்ப கொடுக்கணும்? குழந்தை பிறந்த 7வது நாள் கொடுக்கணும். 7வது நாள்ல சில விஷயங்களை பெருமானார் நமக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்க. மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சு அந்த மொட்டையில இருக்கக்கூடிய அந்த முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடி அளவிற்கு தங்கமோ அல்லது வெள்ளியோ வசதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கிரயத்தை தானம் பண்ணணும். இவைகள் எல்லாம் குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். ஆண் பிள்ளையாக இருந்தா 7வது நாளே சுண்ணத்து பண்ணணும். சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் குப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி சுண்ணத்து செய்யணும். அது நல்லது, ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். காலத்துல சுண்ணத்து என்பது சாதாரணமாக இருந்தது. இந்த உலகத்திலே சுண்ணத்து பண்ணது யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பண்ணாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆண் பிள்ளைகள் சுண்ணத்து செய்வதற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று குழந்தை பிறந்த 7வது நாள்ல சொன்னது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் சுண்ணத்து பண்ற பாத்தீங்களா, கத்னா, அந்த சுண்ணத்து பண்ற நேரத்தில் ஒரு விருந்து கொடுக்கலான்னு சொல்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுண்ணத்து பண்ணக்கூடிய நேரங்களில் விருந்து கொடுப்பது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. சொந்த பந்தங்களா வருவாங்க, அவங்களுக்கு வழி ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். விருத சேசனம் உலகத்துல முதல்ல செஞ்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருத சேசனம் சொன்னா சுண்ணத்து, குஞ்சு கல்யாணம் சொல்லுவாங்க தமிழ்ல, நம்ம எல்லாம் சொல்றது. அது நம்ம சொல்ற வளமையில சொன்னதான் தெரியும். சுண்ணத்து கத்னா, உருதுல அரபியில சொல்லுவாங்க, கத்னான்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பின்னால் நபி சொன்னார்கள், யூதர்கள் எல்லாம் சுன்னத் செஞ்சுக்குவாங்களாம். இன்னைக்கு எல்லாருமே சுன்னத் செய்யறாங்க, தெரியாம செஞ்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பெரிய ஆளர்கள்லாம் இப்ப நிறைய பேர் டாக்டர்ஸ்கள், நிறைய பெரிய அறிஞர்கள், நிறைய பேர் இதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியத்தை தரும், அதனால் அவர்களுக்கு எந்தவித நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படும். அந்த விருத சேசனம் செய்தால் நஜீசுகள் உள்ளே தங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க தெளிவா. நஜீசுகள் உள்ளே தங்கினால் அவனுக்கு நிறைய நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதனால் இந்த விருத சேசனம் செய்கின்ற நேரத்தில் கூட விருந்து உபசரணம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, எடுத்ததுக்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க முஸ்லிம்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரத்தத்திலே ஊறி போனது விருந்து கொடுப்பது என்பது. யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு விருந்தெல்லாம் போனதுனால, விருந்து கொடுக்காம போனதுனால நம்முடைய உறவுகள் எல்லாம் பிரிந்து போனது, உறவுகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டது. ஒரு காலத்துல விருந்து கொடுத்து ஒண்ணு சேருவாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் சொன்னா விருந்து கொடுத்து எல்லாரையும் வரை வச்சு சாப்பிட்டு அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அதெல்லாம் போய் விருந்து கொடுக்கறதே விட்டு போய் விரிசல்கள் அதிகமாய் போச்சு. அண்ணன் தம்பிக்கு விரிசல் அதிகம். கேட்டா 17 வருஷம் ஆகுது நானும் எங்க அண்ணனும் பேசி அது பெருமையா பாவத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் பெருமானார் சொன்னாங்க, விருந்துகள் உபசரித்தால் உறவுகள் மென்பாடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்து ஒரு விருந்து சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புதுமனை புது விழா. புதுமனை புது விழா, புதுசா ஒரு வீடு கட்டி விருந்து கொடுக்கணும். இது சுன்னத்தானது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். பரந்து வாஜிபு கொடுத்தே ஆகணும்னா நான் சொல்லல. கொடுக்கலைன்னா உங்களை மேல குற்றம் கிடையாது. கொடுப்பது எதற்குன்னா ஒரு சந்தோஷம், வீடு கட்டிட்டோம் நம்ம கொடுக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னா காபாவை கட்டுங்கன்னு சொன்னா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, காபத்துல்லாவை கட்டுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காபாவை கட்டினாங்க. இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி கட்டி முடிச்சுட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் வீடு கட்டி முடிச்சிட்டேன், என்னுடைய வேலையை நீ கபூல் செய்து கொள். தொழுது முடிச்சுட்டேன், என் தொழுகையை கபூல் செய். நோன்பு வச்சுட்டேன், என் நோன்பை கபூல் செய். ரமலானிலே நோன்பு வைத்தேன், என் நோன்பை கபூல் செய். இதெல்லாம் கேட்கணும். நம்ம ஒரு அமலுக்கு பின் துஆ இருக்கிறது. நபிமார்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல வழி நடைமுறைகள் கேட்டாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நான் வீடு கட்டிட்டேன், உனக்காக வேண்டி உன்னுடைய இல்லத்தை நான் கட்டிட்டேன், உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்கணும்னாங்க. முடியுமா? உலகம் முழுக்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள், பறவைகள், அது மட்டும் இல்லாம மீன் வர்க்கங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முடியுமா? விசஜந்துக்கள்
எல்லாம் கேட்டான், உன்னால முடியுமான்னு கேட்டான். நீ நினைச்சனா எல்லாம் நடக்கும் ரப்ப. ஏன்னா அல்லாஹ் நாடினால் எல்லாருக்கும் கொடுக்கலாம் விருந்து. ரப்பிட்ட போய் கலீல் கேட்டாங்க. கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் இல்ல, அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ் நீ நினைச்சன நடத்தலாம், நான் விருந்து கொடுக்கணும், நீ ஏற்பாடு பண்ண. அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னா, அபு குபைஸ் மலைக்கு வாங்கண்டாங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அபு குபைஸ் மலைக்கு வாங்கண்டா. அபு குபைஸ் மலைக்கு போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தினுடைய கஸ்தூரிகளை எல்லாம் எடுத்து கையில கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அதை பூரா தூவுங்க, கடல்ல கொண்டு போயிட்டாங்களா. கடல்ல கொண்டு போய் தூவ சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடலில் கொண்டு போய் தூவினார்கள். அது வரைக்கும் கடல் தண்ணி இனிப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் உப்பா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் உப்பு இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விருந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க விருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. ரப்பே, உன் வீட்டை கட்டிட்டேன், நானு விருந்து கொடுக்கணும். இந்த ஒரு சுன்னத்து தாங்க. நாம வீட்டை கட்டி முடிச்சிட்டோம், பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு வாங்குவோம், கட்டி முடிப்போம். அதிலே ஒரு விருந்தை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷங்கள் இருக்கிறது. கண்ணேறுகள் இருந்தால் கூட அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் சிறிய விஷயங்களை, ஒரு மறைவான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் சொன்னாங்க, விருந்து உபசரணம் கொடுக்கறதுல சில ஒழுக்க நடைமுறைகள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார், ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம், வெள்ளிக்கிழமையே போயிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்னா, முன்கூட்டியே போய் அவரை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. விருந்து கொடுப்பது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். அவரு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுத்தீங்க, நான் வெள்ளிக்கிழமையே வந்துட்டேன், ஒரு 3 நாள் போய் உட்கார்ந்து அவருக்கு சிரமப்படுத்தலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை பேணுங்கள். விருந்துக்கு கூப்பிட்டாங்க, என்னைக்கு விருந்து கூப்பிட்டாங்க அன்னைக்கு போங்க என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, விருந்துக்கு போய் விருந்து உபசரணங்கள் நடக்கும் போது போங்க, முடிஞ்ச உடனே கிளம்பிருங்க, அங்க உட்கார்ந்து அட்டடிச்சிட்டு இருக்காருங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே இடத்த காலி பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. கண்ணியத்திற்குரியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுவார்கள், விருந்து அளிப்பது மிக முக்கியமானது. அதிலே எல்லா விருந்துகளிலேயும் ஏழைகள், மிஸ்கீன்கள், எத்தீம்கள் இருக்க வேண்டியது அவசியம். முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும். முதல் உரிமைகள் அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செஞ்சாங்க. ஏதாவது விருந்து கொடுத்துட்டாங்க, முதல்ல ஐன பிலால், ஐன இப்னு மஸ்ஊத் என்று பெருமானார் தேடுவாங்களாம். வந்திருக்கிறாரா அவரு, பிலால் வந்திருக்கிறாரா, இப்னு மஸ்ஊத் வந்திருக்கிறாரா? அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏழ்மையான சஹாபிகள், பிலாலை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் வந்திருக்கிறாரா விருந்துக்கு என்று கேட்பார்கள். அது மாதிரி நம் வீடுகளிலே விருந்து கொடுத்தோம் என்று சொன்னால் முதல் உரிமை ஏழைகளுக்குத்தான், மிஸ்கீன்களுக்குத்தான், எத்தீம்களுக்குத்தான் முதல் உரிமைகள் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதுவும் விருந்து ஒழுக்கங்களிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம விருந்துக்கு போறோம், நம்ம கூட இடையில ஒருத்தர் வந்துட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொல்றாங்க, யாரு உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுங்க, என் கூட ஒருத்தர் வராருங்க அப்படின்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போங்க. அதுதான் முறை. கேட்காம கூட்டிட்டு போய் அவரு நீங்க யாருன்னு அவர்கிட்ட கேட்க அவருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டு விடும், இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரே நாள்ல 4 விருந்து வந்துட்டு என்ன செய்வீங்க? அதுக்கும் வழி கொடுத்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நாள் 4 விருந்து, 4 வீட்டுல விருந்து கொடுத்துட்டாங்க, என்ன செய்யறது? ஒரு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு தூப்பணி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறதா? இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உரிமை விடுனாங்க. விருந்து கொடுத்ததுல யாரு பக்கமா இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நீங்க போங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, முடிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேட்டா சொல்லலாம், எங்க பக்கத்தில் இருக்கிறாரு, நான் அவருக்கு போக வேண்டிய அவசியம் சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நாங்க 2 பக்கமே இருக்கிறாங்க, இந்த பக்கமும் ஒருத்தர் விருந்து சொல்லிட்டாரு, இந்த பக்கமும் விருந்து சொல்லிட்டாரு, ஒரே நாள்ல எங்க போகிறது? யார் முதல்ல சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போங்க. எல்லா விதத்திற்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து உபசரணங்களின் விஷயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்துகளை கொடுத்து உறவுகளை மேம்படுத்துவோம், சந்தோஷங்களை உருவாக்குவோம். இதுதான் விருந்துகளின் நோக்கமே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானாருடைய வழிமுறைகளை, நடைமுறைகளை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.